அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் இஃப்தார் ஸ்பெஷலாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதுங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு சட்டுனி ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. நோம்பு கஞ்சிக்கு அவ்வளோ காம்பினேஷன் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். எந்த சட்னியும் இதுக்கு தேவையில்லைங்க. இப்போ சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக எடுத்துக்கிறேங்க. நான் காலையில் அரைச்ச இட்லி மாவு இப்போ சாயங்காலமாக செஞ்சிட்ருக்கிறேன் நான். இப்போ அதுலேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு நைஸாக அரிஞ்ச வெங்காயமும் ஒரு கேரட் துருவி வச்சுருந்ததை ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கிறேன். மல்லியில் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கிறிஸ்பிக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இடியாப்ப மாவு அரிசி மாவு சேர்த்துட்ருக்குறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் மாவில் நான் இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்குறேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸ் என்ன செய்யணும், நோம்பு வச்சுருந்தா நமக்கு டயர்டாக இருக்கும் இல்லையா? இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சிம்பிளாக செஞ்சிடலாம். நமக்கு டயர்னஸ்ஸே தெரியாதுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிபி நம்ம இஃப்தார் ரெசிபிக்கு நான் செஞ்சு போட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சதை அப்படியே வச்சுட்டு எண்ணெயை நல்லா இந்த வானலில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு போண்டா சைஸில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த பேன் வேணும்னா நான் வீடியோக்கு மேலே டேக் பண்ணுறேங்க. உங்களுக்கு செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்துச்சு இந்த போண்டா. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்லி மாவு இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இல்லாட்டி கூல்ட்ரிங்க்ஸ் இஃப்தார் ஸ்பெஷலாக நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த எண்ணெயில் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறேங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்ச் வந்துச்சு எனக்கு. அவ்வளோதான். நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 கப் அளவு கூட நீங்கள் மாவு சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் பேட்ச் நான் அதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. இந்த போண்டா நமக்கு கஞ்சி நோம்பு கஞ்சி வந்த உடனே நம்ம நோம்பு திறக்கிற நேரத்தில் சூடாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை செகண்ட் பேட்சும் எடுத்துட்டேன். நமக்கு நோம்பு நேரம்னு கிடையாது. இல்லாட்டி ஈவினிங் ஆனாலே ஒரு டீயோடு எதாவது சாப்பிட்றதுக்கு கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும். நீங்கள் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளான ரெசிபிலாம் நம்ம 10 நிமிஷத்தில் ஒரு 1/4 மணி நேரத்தில் செய்கிற ரெசிபிஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு மேலே நம்ம கீறி பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. சூடாக எடுத்து நான் இன்றைக்கி நோம்பு கொஞ்சோடு நாங்கள் சாப்பிட போகிறோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.